கொடியோடு வந்த பிள்ளைகளை தடுத்தது நான் வருந்தினேன், கண்டித்தேன். தவறு. அவனுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லையே என்று வருந்த வேண்டுமே ஒழிய அவன் மாநில கொடியோடு வரும்போது தடுக்க கூடாது. ஏனென்றால் நமது அரசு மலர்கிற போது முதலில் தமிழ் தேசிய கொடியை ஏற்றிவிட்டுத்தான் இந்திய நாட்டின் கொடியை ஏற்றுவோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து. ஏன் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. என்னது தமிழ் தேசம்? அமிழ்தில் இனியதடி பாப்பா. நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. நம் பாட்டன் பாரதி எதை முன்வைக்கிறான்? தமிழ் தேசத்தை. தமிழ் தேசத்தை அடுத்து என்ன சொல்ற? சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லு. தொழுது படித்திரடி பாப்பா. அடுத்தது செல்வத்தில் சிறந்தது இந்துஸ்தானம், அதை புகழ்ந்து பாடடி பாப்பாங்கிறான். கீழே வர்றான். எதுக்கு? முதலில் தமிழ் தேசம் என் தேசம். அந்த தேசத்தின் மகன் இந்தியா நாட்டின் குடிமகன். பெற்ற தாயை நேசிக்காதவன் பிரிதொரு தாயை நேசிப்பான் என்பதை நீ எப்படி நம்புற? என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள் பேரன்பு நேசிக்கிறேன். அதே மாதிரி பிற மொழி வழி தேசிய இனங்களை நேசிக்கிறேன். அதுதான் சரியா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். பாரதி நம்முடைய பாட்டன் சொன்னதை என் பிள்ளைகளுக்கு நான் அவனை நீங்கள் படிக்கணும். புதிய ஆத்திசூடியை படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக, உங்களுக்காக எழுதப்பட்டது. அச்சம் தவிர ஆண்மை தவறேன், உடலினை உறுதி செய். அடுத்த வார்த்தை அவனை பார்ப்பான். பிராமணன் எல்லாம் சொல்றாங்க. அடுத்த வார்த்தை ஊன் மிக விரும்புங்கிறான். எப்படி பாத்துக்க? ஊன் மிக விரும்பு என்பது உயர்வுங்கிறான். உயர்ந்து சிந்தி, நேர்வட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். அவன் சொன்னதை நீங்க, அதுதான் கொள்கை எடுத்துக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, என்ன சொல்றான்? சிதையா நெஞ்சுகொள் சாவதற்கு அஞ்சேல். சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய்கிறான். இதான் உன் கோட்பாடு. சொல்வது தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய். ரவுத்திரம் பழகு, பாட்டினில் அன்பு செய். பாட்டினில் அன்பு செய்கிறான், ரவுத்திரம் பழகுங்கிறான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசு. சீமான்